அன்பானவர்களே, நம்ம ஏற்கனவே சொன்னது போலவே காங்கிரஸுக்கு பெரும்பான்மை கிடைக்காததுக்கு காரணம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான். அதாவது இந்தியா கூட்டணியிலே இருந்துக்கிட்டு ஆனால் ஒரு சில மாநிலங்களில் தனிச்சு போட்டிட்டது தான் மிக முக்கிய காரணம். கேரளாவில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் தான். மேற்கு வங்காளத்தில் ஒன்றாக இணைஞ்சி போட்டியிட்ட காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கேரளாவில் தனித்தனியாக போட்டிக்கிட்டாங்க. பிஜேபியை சேர்ந்த சுரேஷ் கோபி வெறும் 74,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு. அதாவது 4,12,338 வாக்கு தான் வாங்கியிருக்காப்புல சுரேஷ் கோபி. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் தனித்தனியாக நின்று எடுத்த வாக்குகளுடைய மொத்த எண்ணிக்கை 6,65,776. இந்த ரெண்டு பேருடைய வாக்கு சுரேஷ் கோபி வாங்கினதை விட 2,53,438 வாக்குகள் அதிகம். யாராவது ஒரு கட்சி காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கட்சி மட்டும் நின்றுருந்தா பிஜேபி அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல் யூபியில் பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கிய காரணம் மாயாவதி. அதனுடைய விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.